அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வெற்றி டிஎன்பிசி அகாடமி. நாம தமிழ்ல 5வது யூனிட் தான் பார்க்க போறோம். இதில பார்த்தீங்கன்னா, மொத்தம் 15 கொஸ்டின் கேட்பாங்க. அதில ஒரு டாபிக் தான் பார்த்தீங்கன்னா, ஊமை தொடரின் பொருளறிதல் பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, ஈஸியான டாபிக் தாங்க. ஒரு 2 ட்ரிப் கேட்டாவே போதும். கடைசியா பார்த்தீங்கன்னா, சேர்த்தல் குடுத்திருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம பார்த்துருங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிணற்று தவளை போல உலக அறிவின்மை, விழலுக்கு இறைத்த நீர் போல பயனின்மை. விழல் அப்படிங்கிறது புல் வகையைச் சேர்ந்த தாவரம். தாமரை இலை நீர் போல பட்டும் படாமல் இருத்தல், ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. பேரறிவாளன் திரு போல பலருக்கு பயன்படும், இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். இடியோசை கேட்ட நாகம் போல வேதனை. காணல் நீர் இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காது. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல ஒற்றுமையின்மை. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு. மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக. கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல். இரட்டை கிளவி போல ஒற்றுமை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு வெளிப்படைத்தன்மை. நகமும் சதையும் போல நட்பு ஒற்றுமை. நீர்மேல் எழுதுதல் போல நிலையின்மை. மலைமுகம் காணா பயிர் போல வருந்துதல், வாட்டம், ஏக்கம், நீண்ட நாள் காணாமல் இயங்குவது. இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஊமை கண்ட கனவு போல தவிப்பு. உடுக்கை இழந்தவன் கை போல நட்பு. உடுக்கைனா ஆடை. ஆடை வந்து கீழே விழுவும்போது நம்மளோட கைகள் வந்து டக்குன்னு அதை பிடிக்கும். அதே போல் தான் வந்து நண்பர்களுக்கு வந்து துன்பம் ஏற்படும் போது எதையும் எதிர்பார்க்காம உதவணுங்கிறது தான் இதோட மீனிங். வரைய மரபின் மாறி போல அப்படின்னா கொடை. ஒருமையில் ஆமை போல அடக்கம். நிலவும் வானும் போல ஒற்றுமை. இடி விழுந்த மரம் போல துன்பம். நிலைத்தரைந்தான் கை பிளந்தற்று கேடு துன்பம். நிலைத்தரைந்தான் கை பிளந்தற்று அப்படின்னா தரையில் வந்து நம்ம கையால் ஓங்கி அடித்தோம்னா நம்ம கைக்கு தான் வலிக்கும். அதே மாதிரி தான் கோபத்தை குணமாக இருக்கிறவனுக்கு துன்பம் வந்து நேரும் அப்படிங்கிறது தான் அது சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முதலை கண்ணீர். பொய்யலுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் வந்து கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. உடலும் உயிரும் போல ஒற்றுமை. சிலைமேல் எழுத்து போல நிலைத்து நிற்கும். எலியும் பூனையும் போல பகை. கண்ணினை காக்கும் இமை போல பேணல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு. பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல், மனதில் பதிதல். இந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஈன்றோர் நீர்த்த குளவி போல அப்படின்னா துன்பம். இதுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா புறநானூற்றில் பெற்ற தாயால் கைவிடப்பட்ட குழந்தை போன்ற நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லில் நார் உரித்தல் இயலாத காரியம். துஞ்சு புலி இடறிய சிதடன் போல அப்படின்னா அறியாமை. துஞ்சு புலி இடறிய சிதடன் போல அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா தூங்கி கொண்டு இருக்கும் புலியை மிதிக்கும் குருடனை போல அப்படிங்கிறது அதுக்கு ஒரு மீனிங். சுடச்சுடரும் பொன் போல அதுக்கு என்னென்னா நாணம் வளரும். ஏன்னா பொண்ணை வந்து அடுப்பில் போட்டு எரிக்கும் போது அப்படியே பிரகாசமாக இருக்கும். அதைத்தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலத்துக்கு உரியது. கொட்டி அழைத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல். அத்தி பூத்தது போல அரிய செயல். அத்தி மரம் தான் வந்து பூக்காமல் காய் காய்க்கிற மரம். ஆற்றில் கரைத்த புலி அதுக்கு என்னென்னா பயனில்லை. குந்தி தின்றால் குன்றும் கரையும். அதுக்கு பார்த்திங்கன்னா உழைக்காதவன் செல்வம் அழியும். அவளை நினைத்து உருளை இடித்தல் அப்படின்னா அவளைனா கோபமாக இருக்கிறது, கடுப்பாக இருக்கிறதுன்னு சொல்கிறது. அதுக்கு என்னென்னா எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அதுக்கு வந்து எதிர்பாராத நல் வாய்ப்பு. யானை புக்க புலம் போல
வீணாக்குவது. இப்போ யானை பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையானது என்னமோ அது மட்டும் போட்டால் அது சாப்பிட்ரும். ஒரு வயல்லையே கொண்டு அதை விட்டோம்னா எல்லாத்தையும் அழிச்செறிஞ்சிரும். அதுக்கு தான் அதுக்கு மீனிங். எடுப்பார் கைப்பிள்ளை, சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். அனலிடப்பட்ட புழுவை போல மெலிதல், கடலில் கரைத்த பெருங்காயம் போல பயனற்றது, காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல பெருந்துன்பம், அடியற்ற மரம் போல வீழ்தல் நிலையற்று வீழ்தல், மலரும் மனமும் போல ஒற்றுமை நெருக்கம், நிலவும் வானும் போல ஒற்றுமை, எரிமுன்னர் வைத்தார் போல அழிவு உறுதி, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது சான்றாண்மை, எள்ளினுள் எண்ணெய் போல மறைந்திருத்தல், கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம், தாமதமான முடிவு செயல், குருட்டுப்பூனை வெட்டத்தில் பாய்ந்தது போல திறமையற்றவனின் அதிர்ஷ்டம், வில் போன்ற புருவம், சேற்றில் மலர்ந்த செந்தாமரை, குடிப்பிறப்பை மீறிய சிறப்பு மேன்மை, புனையா ஓவியம் அப்படின்னா அழகுபடுத்தாத வண்ணம் தீட்டப்படாத ஓவியம். ஒரு தாய் வயிற்று மக்கள் போல அப்படின்னா ஒற்றுமை. வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை உடைத்தாற் போல, இதுக்கு பார்த்தீங்கன்னா இழப்பு. குடத்திலிட்ட விளக்கு போல அப்படின்னா மறைவு அடக்கம். தாயை கண்ட சேயை போல அப்படின்னா மகிழ்ச்சி. பகலவனை கண்ட பனி போல அப்படின்னா நீங்குதல் துன்பம் விலகுதல். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா பொறுமை. மலையை தோண்டி எலி பிடிப்பது போல அப்படின்னா வீண் செயல். குரங்கின் கையில் கிடைத்த கொல்லி போல அப்படின்னா அழிப்பது. பேடிகை வாளாண்மை போல கெடும் அப்படின்னா முயற்சி இல்லாதவன். அடுத்தது பார்த்திங்கன்னா நுணலும் தன் வாயால் கெடும். அதுக்கு பார்த்திங்கன்னா அறிவில்லாதவர் அறிவிலி. குன்றின் மேலிட்ட விளக்கு போல விளக்கமாக தெளிவாக புகழ்பெற்று விளங்குதல் புகழ் பரவுதல். விளக்கமாக தெளிவாக புகழ்பெற்று விளங்குதல் புகழ் பரவுதல். அடுத்தது மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும். உடலும் உயிரும் போல, இதுக்கு பார்த்திங்கன்னா மனம் ஒன்றிய துணை. இன்னொன்று ஒற்றுமையும் வரும். டிஎன்பிசியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல் துரோகம். கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் எதையுமே யோசிக்காமல் செய்கிறது. வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையாக. அடுத்தது கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல். அவசர கொடுக்கை, அவசர கொடுக்கைன்னா எண்ணி செயல்படாமை. ஓகே, இதோட இந்த டாபிக் முடிஞ்சதுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருங்க. அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.